அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் இந்த டெரர் அட்டாக்கு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அட்டாரி வாகா எல்லையை வந்து மூடிட்டோம் நம்ம. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள்லாம் கிளம்பணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி ஓகேங்களா. இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி 1960 வந்திருக்கும் இல்லையா. ஸோ இதை நம்ம நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இதையே நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜீலம் ஓகேங்களா, ஜீலம், இண்டஸ், செனாப் இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் ரிவர்ஸா இருக்கு. இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸோட டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சத்லஜ் இருக்கு ஓகேங்களா, ராவி நதிக்கரை ராவி இருக்கு, அடுத்தது பீஸ் அப்படிங்கிற நதி இருக்கு ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸா வந்து நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் எல்லாமே இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஓகேவா. ஸோ இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1960 நேரு அண்ட் பாகிஸ்தானோட அதிபராக இருந்த ஆயுப் கான் அப்படிங்கிற 2 பேரும் தான் இந்த அக்ரிமெண்டோட சீஃப் சிக்னேட்டரிஸா வந்து இருந்திருப்பாங்க. சரியா? இப்போ இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம நிறுத்தி வைக்கிறனால பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுல ஒரு பொருளாதார தாக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. லைக் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு அவங்களுக்கு தண்ணி இல்லாம போயிடும். மற்றபடி பாத்தீங்கன்னா குடிநீர் தேவைகளுக்கு தண்ணி இல்லாம போகும். முக்கியமான நகரங்களா இருக்கக்கூடிய லாகூர், முல்தான் போன்ற நகரங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். இப்ப பாகிஸ்தானோட பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறது மூலியமா நம்மளால ஏற்படுத்த முடியும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம நமக்கு 1960 இந்த ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா 65, 71, 98, 2008 கூட பாத்தீங்கன்னா நமக்கு 98 நமக்கு கார்கில் போர், இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தப்ப கூட அதெல்லாம் நம்ம நிப்பாட்டல. அதே மாதிரி 2008, 2016, 2019 மும்பை தாக்குதல், உரி தாக்குதல், இங்க புல்வாமா தாக்குதல், அப்ப கூட நம்ம இதை நிறுத்தி வைக்கல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இந்தியாவுடனான எல்லா வர்த்தக ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைக்க போறோம். இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுக்கு மேல பறக்கக்கூடாது. இந்த பேசஞ்சர் ஏர்லைன்ஸ் எதுவுமே பாகிஸ்தானுக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி நாங்க சிம்லா ஒப்பந்தத்தை, சிம்லா அக்ரிமெண்ட் வந்து நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து. அது என்ன சிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். அந்த போரின் முடிவுல சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவங்களும் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அவங்களும் வந்து கையெழுத்து போட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. 1972 சரிங்களா, 1972 ஜூலை மாசம் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். சரிங்களா. கரெக்டா பாத்தீங்கன்னா நமக்கு 1972 ஜூலை 2 தான் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கும். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பீஸ் ட்ரீட் தான், அமைதிக்கான ஒப்பந்தமா தான் இருந்துச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா எல்ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல், இந்தியாவுக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழே தான் போட்டிருப்பாங்க. சரியா? இப்ப இதெல்லாமே வந்து இந்த அக்ரிமெண்ட்டை நிறுத்தி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போர் பயிற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம விமானப்படையோட அக்ராமான் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து தொடங்கிருச்சு. ஓகேங்களா. அக்ராமான் அப்படிங்கிற எக்ஸசைஸ் நம்மளுடைய விமானப்படையோட எக்ஸசைஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட எக்ஸசைஸ். ஏன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பண்றாங்கன்னா இது ஏர்ஃபோர்ஸ் தரப்புல இருந்து பாக்குறப்ப ரொட்டீனா நாங்க இந்த காலகட்டத்துல இப்ப இந்த மாசத்துல பண்றதா அப்படிங்கறது சொல்லியிருந்தாலுமே நம்ம இந்த உரி தாக்குதலுக்கு அப்புறமா புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறமாலாம் நம்ம பாகிஸ்தானுக்குள்ள போய் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள போய் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கறத பண்ணியிருப்போம். சரிங்களா. அது நம்மளுடைய விமானப்படை தான் போய் அதை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு தயார் நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த அக்ரமான் அப்படிங்கிற எக்ஸசைஸை பண்ணலாம். அடுத்ததா இந்தியாவுடைய நேவி பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் சூரத்ல இருந்து ஒரு மிசைல் டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய போர்க்கப்பல்ல அரேபியன் சீக்கு வந்து திருப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயங்காது தயார் நிலையில இருக்கு அப்படிங்கறத வெளிக்காட்டுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. டிப்ளமேட்டிக்கலா பாக்குறப்ப இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில இருந்து வெளியேறணும், இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நிறுத்தி வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி
அந்த தாக்குதல்ல ஈடுபட்ட தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஷயமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த பாகல்காம் அட்டாக் பொறுத்த வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான் இந்த நாடுகள்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட். சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாகல்காம் வச்சு நிறைய கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி பாக்குறப்ப இப்ப தமிழக செய்திகளுக்குள்ள வரப்போறோம். சரிங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது 2004ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்கும். சரிங்களா? அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். தமிழ் மொழிக்கு செம்மொழி வேணும் அப்படிங்கிறத முதல்ல கேட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் அவர்கள். ஓகேங்களா? எப்பன்னா 1902லயே கேட்க ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? அதான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது கடலூர்ல பராந்தக சோழருடைய பேர்ல ஒரு ஏரி இருக்கு. ஓகேங்களா? அதாவது ராஜாதித்ய சோழர் வந்து நமக்கு தெரியும் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜாதித்ய சோழர் அப்படிங்கிறவரு இருக்காரு இல்லையா? இந்த ராஜாதித்ய சோழர் வந்து என்ன பண்றாருன்னா கடலூர் மாவட்டத்துல ஒரு கடலூர் பகுதிகளில் ஒரு ஏரியை வந்து கட்டுறாரு. ஓகேங்களா? கொள்ளிடம் நதிக்கு தண்ணியை கொண்டு வர்றதுக்காக கொள்ளிடம் நதியிலிருந்து இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து அந்த ஏரிக்கு கொண்டு போறதுக்காகவும் இந்த ஒரு 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 ஏரியை வந்து வெட்ட சொல்றார். அந்த ஏரிக்கு வந்து பராந்தக சோழருடைய ஒரு பேரா இருக்கக்கூடிய வீர நாராயணா அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறார். சரிங்களா? வீர நாராயணா அப்படிங்கிற ஒரு லேக். இந்த வீரநாராயணா அப்படிங்கிற இந்த ஏரியை கட்டினது யாருன்னா ராஜாதித்யர். வீரநாராயணா அப்படிங்கிற பேர் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா பராந்தக சோழருடைய பெயர். சரிங்களா? இப்போ அந்த வீரநாராயணா அப்படிங்கிற அந்த ஏரியை வீராணம் ஏரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? வீராணம் ஏரி கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீராணம் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கு. அதனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வீரநாராயணா ஏரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல கேட்ட கேள்வி இது. ஓகேங்களா? ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி எதை அழைக்கிறாங்க? பிரிட்டிஷ்காரங்க விழுப்புரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜிஞ்சி கோட்டையை வந்து ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ராணுவம் சார்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டையை கட்டினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான். கோனார் டைனாஸ்டியை சேர்ந்த ஆனந்த கோன் 1200ஆம் ஆண்டு இந்த ஒரு கோட்டையை வந்து கட்டி இருக்கிறார். சரிங்களா? அதன் பிறகு இது மராத்தாவோட கோட்டைகள்ல ஒரு பங்காக இப்ப இருக்கு. மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்னா அதுல 12 கோட்டைகள் வந்து இருக்கும். சரியா? அந்த கோட்டைகள்ல ஒன்னாக இப்போ இந்த செஞ்சி கோட்டை அப்படிங்கிறது இருக்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா எத்தனை கோட்டைகள் இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். 12 கோட்டைகள் இருக்கு. இந்த 12 கோட்டைகளுமே வந்து யுனெஸ்கோ லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா விண்ணப்பம் போட்டு இருக்காங்க. சரியா? ரைட். அடுத்ததா கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் போர்ட். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்கள் அந்த விலங்குகளுக்கு வந்து பாதிக்க கூடாது, விலங்குகளை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1960ஆம் ஆண்டு வந்திருக்கும். அந்த சட்டத்துக்கு கீழே 1962ஆம் ஆண்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட முதல் தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா ருக்மணி தேவி அருண்டேல் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. சரியா? அந்த செய்தியையும் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து ஒரு நம்மளுடைய நிதித்துறை சார்பாக ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டுச்சு. அந்த புத்தகத்தோட பெயர் மட்டும் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற இந்த புத்தகம் தமிழ்நாட்டுடைய வரலாற்று ரீதியாக தமிழ்நாட்டுல நிதி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, சங்க காலத்துல இருந்து இந்த பட்ஜெட் வரைக்கும் எப்படி நம்மளுடைய நிதி நிர்வாகம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள், பல கட்டுரைகள், புகைப்படங்கள் எல்லாமே நிறைந்த ஒரு புத்தகமாக தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. இதை யாரு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அவங்களோட ஒரு ஒர்க் தான் இது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ஸ் பிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன்டிக்விட்டி அண்ட் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சட்டப்பேரவையில 2-3 அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே குடிமை பணி தேர்வுகள்ல நிறைய மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்று இருக்காங்க. கிட்டத்தட்ட 57 மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்று இருக்காங்க இல்லையா? தமிழக அரசாங்கமும் பார்த்தோம்னா அந்த குடிமை பணி தேர்வுகளுக்காக வருடம்தோறும் 1000 மாணவர்களுக்கு வந்து பயிற்சி வழங்குறாங்க. பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண நபர்களுக்கு 7500 ரூபாய்,
அது இல்லாம ஒரு 25,000 ஒன் டைம் இன்சென்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணா அந்த மாதிரிலாம் குடுக்குறாங்க. ஸோ இப்போ இன்னொரு அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறைவிட பயிற்சி மையம் அப்படிங்கிறது சென்னை செனாய் நகர்ல கொண்டு வர போறாங்க. உறைவிட பயிற்சி மையம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் கோச்சிங் சென்டர். ஓகேவா? யுபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக, சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக ஒரு ரெசிடென்ஷியல் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறத சென்னையில இருக்கக்கூடிய செனாய் நகர்ல கொண்டு வர போறாங்க தமிழக அரசாங்கம். சரியா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் டு செட் அப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னன்னா, நமக்கு கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் இருக்கார் இல்லையா? இந்த கருணாநிதி அவர்கள் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை தமிழக அரசாங்கம் தொடங்க போறாங்க. அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது நேத்து சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். எங்க தொடங்க போறாங்க அப்படின்னா, கும்பகோணத்துல கருணாநிதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கும்பகோணத்துல வரப்போகுது. சரிங்களா? கருணாநிதி யூனிவர்சிட்டி கும்பகோணத்துல வரப்போகுது. சோ இதை ஒட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாட்டுல தலைவர்கள் பேர்ல என்ன பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டு எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1965ல மதுரையில மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்திருக்கும். 1978 அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில வந்து வந்திருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1997ல பெரியார் பல்கலைக்கழகம் சேலம்ல வந்து வந்திருக்கும். சரிங்களா? பெரியார் பல்கலைக்கழகம் சேலம்ல வந்திருக்கும். இப்போ கருணாநிதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கும்பகோணத்துல வரப்போகுது. சரிங்களா? மொத்தம் 4 இருக்கு. 1965 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், 1978 சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம், 1997 சேலத்துல பெரியார் பல்கலைக்கழகம், இப்போ கலைஞர் பல்கலைக்கழகம், கருணாநிதி பல்கலைக்கழகம் எங்கன்னா கோயம்புத்தூர்ல, கருணாநிதி பல்கலைக்கழகம் கும்பகோணத்துல. சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இங்க தமிழக அரசாங்கம் வந்து இந்த மயோனைஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்த தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. மயோனைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பச்சை முட்டையில இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கரு, அது மட்டும் இல்லாம வினிகர், இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு செய்வாங்க. பார்த்திருப்பீங்க. வீட்லயே நிறைய பேர் செஞ்சு பார்த்திருப்போம். இந்த மயோனைஸ் அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் இந்த மயோனைஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமா ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல தெலுங்கானால இந்த மோமோஸ் இருக்கு இல்லையா? மோமோஸ் சாப்பிட்டுருப்பீங்க கண்டிப்பா. இந்த மோமோஸ் வந்து மயோனைஸ்ல தொட்டு சாப்பிட்டனால ஒரு சில பேருக்கு வந்து உடல் பாதிப்புகள், அதுல ஒருத்தவங்க வந்து இறந்தும் போயிட்டாங்க. சோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டிலயும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மயோனைஸ் அப்படிங்கறத தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து தயாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து நம்மளுடைய உணவுத்துறை வந்து போட்டிருக்காங்க. சரியா? சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மயோனைஸ்ல வந்து இந்த சின்ன சின்ன பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா சால்மோனெல்லா பாக்டீரியா, சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் அப்படிங்கிற பாக்டீரியா, சால்மோனெல்லா என்ட்ரிடிடஸ் அப்படிங்கிற பாக்டீரியா, எஸ்குரிச்சியா கோலி அப்படிங்கிற பாக்டீரியா, லிஸ்டேரியா மோனோசைட்டோஜீன்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுட் பாய்சனிங் ஏற்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவே வந்து விஷமாக மாறக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006க்கு கீழே செக்ஷன் 30 சப்கிளாஸ் 2A கீழே இந்த விஷயத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 செக்ஷன் 30 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏக்கு கீழே இதை பண்ணியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம சமீபத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு போன வருஷம் இந்த பஞ்சு மிட்டாயில எல்லாம் ரோடமைன் பி அப்படிங்கறத கலக்குறாங்க அப்படிங்கறத சொல்லி பஞ்சு மிட்டாயவே கொஞ்ச நாள் தடை பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா சாப்பாட்டு பொருட்கள்ல, பிஸ்கெட்ல, வேஃபர் பிஸ்கெட்ல எல்லாம் லிக்விட் நைட்ரஜன் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லி லிக்விட் நைட்ரஜனுமே உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் போன வருஷம் அறிவிச்சிருந்தாங்க. சோ இது இந்த வருஷத்துக்கான ரெகுலேஷனா மயோனைஸ் அப்படிங்கறத ஒரு வருஷத்துக்கு தடை பண்ணி இருக்காங்க. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்